இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் நாள் 8/12/2025 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:18 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி இரவு 9:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் காலை 9:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 9:39 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம். கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:39 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தகவல் பரிமாற்றத்துல கவனமாகவும் இருங்க. உங்கள் பிரியமானவர்கள் கிட்ட வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். சிறந்த பலன்களை காண்பதற்கு புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. கடின உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சமயோஜித புத்தியை பயன்படுத்துவதும் நல்லது. திருமண உறவில தேவையற்ற மனக்குழப்பங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அமைதியான முறையில சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சராசரியாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. என்று பிள்ளைகளுடைய விஷயத்துல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய உழைப்பிற்கு உண்டான வெற்றியும் உண்டாகும். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும், சிரமங்களும் நீங்கும். என்று இதை எல்லாமே தாண்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன சறுக்கல்களும் இருக்கும். பொருள் வரவு நிதானமாகவும் இருக்கும். சில அவசியமற்ற செலவுகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலையில அழுத்தங்களும் இருக்கத்தாங்க செய்யும். அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. துணிச்சலாக எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய போக்கு மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். சவாலாக அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய தாயாருடைய ஆதரவுகளும் இருக்கும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. என்று தந்தையினுடைய தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுப்பீங்க. மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாகவும் அமையும். புதிய ஒப்பந்தங்களும் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில மத்த அதிகாரிகள் இடத்துல வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பேச்சுக்கல்ல நிதானத்துடனும் இருங்க. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சமநிலையை பராமரிப்பதும் நல்லது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். கடினமான நேரத்துல உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. பேச்சுக்கல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். கடினமான பணிகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க.
திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். இன்று அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சியினால உங்களுடைய தரம் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கமும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டவும் படும். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையாக பேசுவதும் நல்லது. தொழில உங்களுக்கு என்ற புதிய பாதையை அமைக்கவும் செய்வீங்க. வருமானமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் உயரும். தொழிலை வளர்ப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலை அதிகமாக இருப்பதனால வீட்டுல கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சில திடீர் செலவுகளும் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காடவும் செய்துவிடும். ஜாமீன் கொடுப்பதுல நிதானமாகவும் இருங்க. வங்கிக்கு செல்லும் பொழுது பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. சில எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில யோகமான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில எதிரிகளினால சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த வேலைகளை சரியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக வட்டாரமும் விரிவடையும். நண்பர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உங்களுடைய வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பணத்தை செலவும் செய்வீங்க. குடும்ப தொழில் தொடர்பான விஷயங்கள்ல சகோதரர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். வீட்டுல பேச்சுக்களிலும் மற்றும் செயல்களிலும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். கனிவான பேச்சுக்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். நெருக்கமானவர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசு காரியங்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். வழக்கு பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். வியாபார பணிகள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். புகழும் கௌரவமும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சு திறமையினால சில நல்ல வாய்ப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்களை விரைந்து ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல வெளிநாட்டு வாய்ப்புகளும் வந்து சேரலாங்க. இது உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாகவும் இருக்கலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உற்சாகமாகவும் பேசவும் செய்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரைந்து பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். துடிப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த சில நல்ல வேலைகளும் நடைபெறும். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். தொழிலுக்கான புதிய மூலதனத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பொறுப்பும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. மேன்மையும் உண்டாகும். என்று திட்டமிட்டு செய்யக்கூடிய சில வேலைகள்ல கூட சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட்டு விடலாம். கவனமாகவும் இருங்க. தொழில்ல சலிப்பில்லாமல் வேலைகள் செய்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுக்காக சில உதவிகளும் செய்வீங்க. அவர்களுடைய வேண்டுகோள்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய போக்கு சற்று உங்களுக்கு மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதில் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. இன்று நிறைவாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளை கண்டறியவும் செய்வீங்க. அரசியல்ல இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வேலையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உங்கள் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிக்கலான செயல்களை கூட நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. கருத்து வேறுபாடுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்காலம் தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல நெருக்கடியான சூழல்களும் ஏற்படலாம். சில நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. கலை பொருட்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். அன்பும் அனுசரணையுடனும் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசிரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுசரணையுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய அணுகுமுறையில வன்மையை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய லட்சியங்களுக்காக நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். அதே சமயத்துல உங்களை நீங்களே அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சிறப்பாக திட்டமிடுதல்களின் மூலமாக முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இனிமையான வார்த்தைகளின் மூலமாக மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நட்பாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற விதண்டாவாதம் பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சி என்று சராசரியாகவும் இருக்கும். உங்களுடைய செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் மாறும். வேலை இடங்கள்ல மற்றவர்களினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். உயர் அதிகாரிகளிடத்துல இருந்து ஊக்கமும் பெறுவீங்க.
அரசு வேலையில எதிர்பார்த்த மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். தன லாபமும் இருக்கும், அனுகூலமும் உண்டாகும். பார்ட்னர்களுடைய முழு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக விலகி இருந்த உறவினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய போக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய நியாயமான கோபத்தை கவனமாக வெளிப்படுத்துவதும் நல்லது. மற்றவர்களை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களிடத்துல நீங்க கவனமாக பேசுவதும் நல்லது. பொல்லாங்க பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பழைய நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல அமைதியும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். சில எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமையுடனும் இருப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு தொழிலை செய்தாலுமே அதுல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்கள் மனைவியினுடைய ஆலோசனைகள் உங்களுடைய தொழிலுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோம்பலை கைவிட்டு விட்டு சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. அதிக வேலையின் காரணமாக மாலை நேரத்துல சோர்வாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான பாதைகளை கண்டறியவும் செய்வீங்க. வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். தாய் தந்தையின் வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விமர்சன கருத்துக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனை எல்லாமே தாண்டி முன்னேற்றத்தை உருவாக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெற்றி காண்பதற்கான முறையான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. என்று நீங்க நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை நல்லபடியாக முடித்து ஒப்படைப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. உறவில மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சியும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல எதிர்பார்த்த வகையில பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம் என்று சற்று ஏற்ற இறக்கமான பலன்களும் இருக்கும். கூட இருப்பவர்களுடைய செயல்களினால உங்களுடைய செல்வாக்கு குறையாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை பார்க்கின்ற இடத்துல பணி அழுத்தங்களும் இருக்கத்தங்க செய்யும். பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மிதமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. உங்களை குறை கூறியவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன அழுத்தங்களும் நீங்கும். என்று முதலீடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். இதற்கான பணத்தை தேடவும் செய்வீங்க. சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. அலைச்சல்களின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதுல இனம் புரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். என்று சிலருக்கு அலுவலக பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று கம்பீரமாக பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த வாக்குவாதங்களும் நீங்கும். பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது.
உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வழியில செலவுகள் ஏற்பட்டாலும் இதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். உறவினர்களினால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்ப சூழ்நிலைகள் சிறப்பாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில உள்ள பணம் போதுமானதாகவும் இருக்குங்க. இன்று உங்களுடைய நிதி நிலையில கவனமாகவும் இருங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சகோதர சகோதரிகள் இடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களுக்காக திருமண ஏற்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுத்துவதும் நல்லது. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு செயலிலுமே உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை திறம்பட ஆற்றுவதும் நல்லது. திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலே இன்று உங்கள் துணையுடன் சூடான விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது தாங்க. விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உடல் உழைப்பு அதிகமாக தங்க இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சாமர்த்தியமான பேச்சுக்களினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பெருமையும் உண்டாகும். சில மங்களகரமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பெற்றோர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணவரவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய போக்கு மன கவலைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல நீங்க ஈடுபடவும் வேண்டாங்க. கவனமாகவும் இருங்க. கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. சில ஆன்லைன் சூதாட்டங்களினால பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். தெளிவும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் தாயின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். உங்கள் தாய் தந்தையின் வழியில எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய செயல்பாடுகளினால சமூகத்துல கௌரவமும் அதிகரிக்கும். பிள்ளைகளை அவர்களுடைய விருப்பப்படியே புதிய படிப்புல சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. படிப்பு மற்றும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு தொடர்பான வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது.
வேலை தொடர்பாக மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பயணங்களினால ஏற்பட்டு இருந்த சோர்வும் நீங்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நவீன சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல வியூகங்களை புரிந்தும் கொள்வீங்க. உழைப்பிற்கான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையுடனும் உணர்வீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தொடர் முயற்சியின் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணியில உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல சிறந்த உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளுடைய வகையில பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நிறைந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்ப்புகளை கடந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரமும் நல்லபடியாகவும் நடைபெறும். சகோதரர்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். வேலை இடங்கள்ல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சில போராட்டங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான கையிருப்பை காப்பாற்றியும் கொள்வீங்க. என்று உறவினர்கள் ஏதாவது உங்களிடத்துல குறை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வாக்குறுதிகளையும் யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாங்க. பிறகு இதனை காப்பாற்றுவதில் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று ஒரே முயற்சியில முடிக்க வேண்டிய சில விஷயங்களை 1க்கு 2 முறை அலைந்து திரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியம் காட்டவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையின் முழு ஆதரவுகளும் இருக்கும். அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளும் வந்து சேரும். மாலை நேரத்துல பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிடித்தமான சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகம் தொடர்பான முயற்சிகள்ல நல்ல பலன்களும் இருக்கும். நண்பர்களுக்கு உதவுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். மறைமுகமான சில பிரச்சனைகளும் தோன்றி மறையும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. சக ஊழியர்களிடத்துல விவாதமின்றி செயல்படுவதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை கூறுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள் கூறுவதில் கவனமாகவும் இருங்க. குடும்ப பெரியவர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சுறுசுறுப்புடன் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன தடைகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். சில சவால்களை கடந்து வர வேண்டியதும் இருக்குங்க. உடன் பணிபுரிபவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. யாருடைய தவறுகளையும் என்று சுட்டிக்காட்டவும் வேண்டாம். இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே கவனமாக பேசுவதும் நல்லது. சில நட்பான அணுகுமுறைகளை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு காப்பீடு போன்ற வகையில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில்துறையில முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகங்கள்ல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. தொழிலுக்கான முக்கிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். சிலருக்கு நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இன்று வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. சாலையில அலட்சியமாக சென்று வரவும் வேண்டாம். அலுவலகத்துல இருந்து வந்த தாமதமான போக்கும் மாறும். எதையும் திட்டமிட்டு செய்து முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கும். சில வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சில எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்கள் பண உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களின் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இது தொடர்பாக பணத்தை செலவும் செய்வீங்க. நண்பர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக முன்னேற்றமும் இருக்கும். குறிப்பாக சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில எதிர்பார்த்த முன்னேற்றமும் இருக்கும். தனவரவும் இருக்கும். நினைத்த பணிகள்ல தாமதங்களும் ஏற்படலாம். சகோதரர்கள் இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. சில திடீர் செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். எதிர்பாராத பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:39 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல நட்பாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய தொடர்பாடல்கள்ல கவனமாகவும் இருங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது பதட்டத்தையும் ஏற்படுத்தலாம். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீணான செலவுகள்ல இருந்து பணத்தை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல பலன்களும் வீடு தேடியும் வரலாம். தொழில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. தொழில்நுட்ப துறையில வெற்றியும் உண்டாகும். ரியல் எஸ்டேட்ல வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். வங்கி இருப்பும் அதிகரிக்கும். தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க.
சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் முடியும். மனதுல சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சில அவசியமற்ற செலவுகளும் ஏற்படலாம். கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு ஆசைப்படவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேற்று மதத்தினர் உதவிகளும் செய்வாங்க. சபைகள்ல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. பயணங்களினால புத்துணர்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு திடீர் பணவரவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். இன்று சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்குங்க. பொறுமையுடனும் இனிமையான பேச்சுக்களையும் மேற்கொள்வதும் நல்லது. மன தைரியத்துடன் செயல்படுவதும் நல்லது. கடினமான பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய மனநிலையுடனும் இருப்பீங்க. வேலை தொடர்பாக எதிர்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள் சவாலாகவும் இருக்கும். வேலைகளை சரியாக முடிக்க வேண்டியதும் இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. நிலுவையில இருந்து வந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். தவறிப்போன சில ஆவணங்கள் கிடைக்கவும் பெறுவீங்க. பிரபலமானவர்கள் சாதகமாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல பொறுப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:39 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வளர்ச்சி பாதிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. மதிப்புமிக்க பொருட்களை இழக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாம். இன்று உங்கள் துணை இடத்துல தெளிவாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கவனமாகவும் இருங்க. இன்று செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. கையிருப்பு கரையாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. கண்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று சராசரியான பரிசோதனைகளும் நடைபெறும். சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த மன அழுத்தங்களும் குறையும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாம். அரசு வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். ரியல் எஸ்டேட் தொழில முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல சராசரியான லாபத்தையும் பார்த்துவிடலாம். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். சில கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கைக்கு வரவேண்டிய பணம் தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. சொந்த பந்தங்கள் வீடு தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் தேடி வரலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பணவரவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் உண்டாகும்.
தொழில புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். எதிர்காலத்துல லாபத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அல்லது குழந்தைகளுடைய விஷயம் சம்பந்தமாக மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட பொறுப்புகளும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில சாதகமான வாய்ப்புகளும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பணவரவும் செலவுகளும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். இன்று உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் இருக்கும். இன்று மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பணிகளை திறம்பட மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில ஏமாற்றங்களும் நீங்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். ரியல் எஸ்டேட் தொழில லாபமும் இருக்கும். தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பணவரவு தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல சகஜமாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணப்புழக்கமும் இருக்கும். விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொண்டும் பேசுவாங்க. அரசியல்ல நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளினால சிரமங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல கண்ணும் கருத்துமாக செயல்படுவதும் நல்லது. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகளை பேசவும் வேண்டாம். குறிப்பாக அரசியல் பேசவும் வேண்டாம். குடும்பத்தினருக்காக அதிக நேரத்தை செலவும் செய்வீங்க. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். சுமூகமான உறவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பண உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். செயல்பாடுகள வேகத்தையும் காட்டுவீங்க. உங்கள் துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆராய்ச்சி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல தெளிவும் உண்டாகும். நிர்வாக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். நீண்டகால முதலீடுகள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதமாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். முக்கியமான விஷயங்களுக்கு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே நேர்மையான
புரிந்துணர்வுகளும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்ல உறவு முறைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தடையில்லாமல் முடிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. பணவரவும் இருக்கும். பேச்சுக்களினால செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் விவகாரங்கள்ல பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில முக்கியமான முதலீடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட இடமாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். தொழில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்கவும் செய்வீங்க. நெருங்கிய நண்பர்களிடத்துல புரிந்துணர்வுகளும் இருக்கும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லது. விருந்தினர்கள் சிலர் உங்களுடைய மனம் நோகும்படியாக பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. வாடிக்கையாளர்களிடத்துல நயமாக பேசுவதும் நல்லது. இதன் மூலமாக புதிய வாடிக்கையாளர்களையும் பெறலாம். உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மாற்றங்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகளும் எடுப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளின் மூலம் பணவரவும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.